அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கிறிஸ்மஸ். ஆகவே எங்களுடைய ஜீவ வார்த்தை ஊழியத்தின் சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் எல்லாருக்கும் மகிமையான ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் வருது போகுது, அப்படி தானே? ஆனால் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. கடந்த வருஷம் கிறிஸ்மஸ் அன்றைக்கு நம்ம கூட இருந்தவங்க இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள். ஆகவே நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உமது அடியேன், உமக்காக நான் வாழ விரும்புகிறேன், உமக்காக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நான் ஊழியத்தை செய்து உம்மை பின்பற்றி அநேகரை உம்மண்டை கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷமாக தன்னுடைய 2 கைகளையும் விரித்தவராய் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வார். இதுதான் ஒரு மகிமையான மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்மஸ். இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் மத்திய பகுதி. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை மேய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இன்றைக்கு இந்த மேய்ப்பர்கள் நீங்கள் பாருங்களேன், அவங்க சும்மா இப்போ இந்த ஒரு சந்திப்புக்காக இன்றைக்கி ஆண்டவர் என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களா? இல்லை. தங்களுடைய ஒவ்வொரு நாள் செய்கிற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அன்றாட வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது தான், அவர்கள் தங்களுடைய அன்றாட வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது தான் இந்த வெளிச்சம் அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. தேவனுடைய சந்திப்பு அவர்களுக்கு உண்டாகிறது. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, நீங்கள் வழக்கமாய் ஆராதிக்கிற இடத்தில் மட்டும் அல்ல, நீங்கள் வழக்கமாக உங்கள் வேலை செய்கிற இடத்திலே, உங்களுடைய அலுவலகத்தில், ஒருவேளை பெண்கள் கிச்சனில் வேலை பார்க்குறீங்களா, அந்த இடத்துல நீங்கள் சும்மா உட்கார்ந்துருக்கிறீங்களா, அந்த இடத்துல இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் தேவனுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாக போகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு பிறந்த செய்தியை ஆண்டவர் நிறைய அதை சொல்லணுன்னா நிறையா ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, தேவாலயத்தில் ஏராளமான பேர் உண்டு. ஆனால் அவர் அங்கெல்லாம் போய் சொல்லலை. அந்த மேய்ப்பர்கள் இருந்த இடத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த மேய்ப்பர்களுக்கு இயேசு பிறந்த செய்தியை ஆண்டவர் அறிவித்தார். ஆமேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வேளையில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த வேளை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவர் நம்மை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி. இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திங்கட்கிழமை நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் இருக்கும்போது, ஒருவேளை செவ்வாய்க்கிழமை நீங்கள் சந்தை வெளியில் நீங்கள் போனீங்களா, இல்லை புதன்கிழமை நீங்கள் ஷாப்பிங் போயிருந்தீங்களா, எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஆமேன். கிதியோன் பாருங்களேன், அந்த ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அவனை சந்தித்தான். யோசுவா பாருங்க, அந்த எரிகோ மதிலை சுற்றி வரும் பொழுது ஆண்டவர் கர்த்தருடைய அதிபதி தூதன் அவனை சந்திக்கிறார். இப்படி மனோவாவுடைய மனைவி வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளை சந்தித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எதிர்பாராத வேளையிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் சந்தித்தார். இன்றைக்கும் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு எதிர்பாராத உங்களுடைய சந்திப்பு எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அன்றைக்கி பாருங்கள், மேய்ப்பர்கள் ஒரு நாற்றம் எடுத்த அழுக்கு நிறைந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது தான் அவர்களை சந்தித்தார். அப்போது ஆண்டவர் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கலனாலும் என்னுடைய கவனம் உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் நினைக்கலனாலும் என்னுடைய திட்டம் உங்கள் மேலே இருக்குது. இப்படி ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய சந்திப்பை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் ஒரு வெளிச்சம் வேணும்ப்பா, எங்கள் வீட்டை சுற்றிலும் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும், நான் என்ன வேலை செய்கிறேனோ அந்த இடத்துல உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொல்லி கேளுங்க. நாம் ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் எதிர்பாராத அந்த சந்திப்பு எங்களுடைய குடும்பங்களில் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை நீர் அர்த்தமுள்ளதாக மாற்றுவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே அந்த ஆசீர்வாதங்களினால் நிறைந்திருக்கும்படி, உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி உம்முடைய சந்திப்பு எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் தினம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தகப்பனே, உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே ஒரு எதிர்பாராத சந்திப்பு உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் தம்முடைய திட்டத்தை உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார். God bless you.